இந்த கிருமி நாசினி விளம்பரம் வருது பார்த்துருப்பீங்களா? அதில எல்லா ஜெர்ம்ஸையும் அந்த கோல்கேட் ஒதுக்கிடும். அந்த ஒரே ஒரு ஜெர்ம் மட்டும் அங்க வச்சிருக்கும். எதனால பிரச்சனை வந்ததுன்னு கேட்டா, அந்த ஒரே ஒரு கிருமினால தான் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்றதுக்காக தான் அந்த வேலையே பண்ணுவாங்க. பெர்சன்டேஜ வந்து திமுக 2 விதமா பார்க்கும். வாங்கும்போது கரெக்ட்டா 16% அதில 1 பைசா கூட குறையவே கூடாது. கணக்கெல்லாம் போட்டு வாங்கிடும். ஆனால் சொல்லும்போது இந்த 90ங்கிறது அவங்களுடைய அந்த உறுதிமொழிகள்ல சொல்றாங்க இல்லையா? அரசு தேர்தல் அறிவிக்கையில சொல்றாங்க இல்லையா? 75, 90, 95ன்னு கதை விட்டாங்க பாரு. சொல்லும்போது அந்த பெர்சன்டேஜ்க்கு மதிப்பே வேற. வாயில என்ன வருதோ அதான் வாந்தி. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு திட்டம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது சிஏஜி ரிப்போர்ட்ல தான் வரும். அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டிலயும், இந்தியாலயும் 4 வருடத்துக்கு ஒரு முறை தான் ரிப்போர்ட் வருது. அதனால இது கரெக்ட்டா பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு அப்பதான் தெரியும். பட் இயர் ஆன் இயர் பண்றது ரொம்ப கஷ்டம்ல சார் இது சிஏஜிக்கு. நேர் பண்ண முடியாது. ஆனால், இப்ப நீங்க வந்து இந்த வருடமும் சென்னை வந்து வெள்ளத்துக்குள்ள சிக்கி, வீட்டுக்குள்ள தண்ணி வர்ற அளவுக்கு ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னால், இதற்கு பிறகு திமுகவ நீங்க நம்பி பிரயோஜனம் இல்ல. ஆனால் இல்ல சார் நான் அவங்க வந்து சொல்ற 90% முடிஞ்சிருக்குன்றாங்கல்ல. இந்த 90% ஏரியாவ சொல்றாங்களா? இல்ல ப்ராசஸ சொல்றாங்களா? சிஸ்டம் சொல்றாங்க எது முடிஞ்சிருக்கு 20 சி டிபிஆர் தான் உங்களுக்கு 100%. ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா? அதானே 100%. கரெக்ட். அந்த 100%ல அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். 525 வாக்குறுதிகள வச்சுக்கிட்டே என்னால ஸ்டாலின் ஐயாவுக்கு இல்லையா, நீங்க இன்னும் 520 பண்ணாம தான் இருக்கீங்கன்னு சொல்ல முடியல. அவர்ட்ட போய் நான் டிபிஆர் வச்சுட்டு என்னத்த பேசுறது? ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்க்கு ஃபண்டிங் வரும்பொழுது, இத்தனை கோடின்னு முடிவானாலும், அந்த ஃபண்டிங்க வந்து இவங்க வேற பக்கம் கடத்திட்டு போயிட்டாங்க. போன வருடம் அத திருப்பி கொண்டு வந்தாங்க. வெவ்வேறு விதையில திருப்பி கொண்டு வந்தாங்க. அதனுடைய செயல்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு 120 வருட திமுக, திக, நீதி கட்சி இந்த அட்டூழியங்களை எல்லாம் மீறி நல்லா இருக்குன்னா, இதற்குன்னு ஒரு அகண்ட பாரதத்திலிருந்து இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் உண்டு. ஆனா நான் வந்து மெட்ரோஸ்ல போய் பார்த்துருக்கேன். ஹவுரா ரொம்ப மோசமா இருக்கும். கேவலமா இருக்கும். சாதாரண மழைக்கே ரொம்ப காருக்குள்ள தண்ணி வந்துரும். நீங்க நல்ல ரோடுக்குள்ள போகும்போது. நீங்க ஏர்போர்ட் ரோட்ல போய் பிரயோஜனம் இல்ல. அது தனி ட்ராக்கு. நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரோடுக்குள்ள நீங்க போகணும். அதாவது ஒரிஜினல் ஹவுராக்குள்ள நீங்க போகணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப மோசமா இருக்கும்.